கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைங்க அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மார்ச் 18ஆம் தேதி திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் செயல்படுகிறதற்காக உமக்கு நன்றி. நிறைய நல்ல காரியங்கள், நன்மையான விஷயங்கள் இவங்க குடும்பத்தில் இனி அடுக்கடுக்காக நடக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக காத்துக்கொள்ளும். இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு இன்பமான வருஷமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மார்ச் மாதம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா இனி ஜெபத்தில் ஆயத்தப்பட்டு இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆயத்தம் இல்லாமல் ஜெயத்தை பார்க்க முடியாது. ப்ரிப்ரேஷன், ஆயத்தம், கெட் ரெடி இருந்தால் தான் ஒருத்தன் வெற்றியை பார்க்க முடியும். எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி, எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, அதுக்கு முன்னால் ஒரு ஆயத்தம் அவசியம். ஊழியத்துக்கு போனாலும் அதுக்கு ஆயத்தம் அவசியம். ஸோ ஆயத்தப்படாமல் ஏனோ தானோன்னு போயினீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. எத்தனை நாள்? இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது எக்ஸாமா, இல்லை 1 நாள் தான் இருக்கா? இந்த 1 நாளை பயன்படுத்தி நல்லா ஆயத்தப்பட்டு படித்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ போ, ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஒருவேளை எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா இனி ஜெபத்திலேயாவது நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஏனோ தானோன்னு ஜெபிக்காமல் நல்லா ஆயத்தப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுத்துக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர் நன்மை செய்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா நிசி, அவர் வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர். உங்கள் ஜெபங்களுக்கு வெற்றி வேணும்னாலும் ஜெபத்திற்கே ஒரு ஆயத்தம் தேவை. ஜெபிக்கிற பிள்ளைங்க கூட முதல்ல ஆயத்தப்பட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அழகாக பண்ணி உங்கள் மனசை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி, ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க, ஜெபிக்க எனக்கு தகுதி இல்லைப்பா, ஆனாலும் வந்திருக்கிறேன், நான் யார்கிட்டயாவது மனத்தாங்கலாக இருந்தாலும் அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, என்னோட தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அதாவது பாவம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க, இந்த ஜெபிக்கிறதற்கு என்னை இந்த நேரத்தில் நீ அபிஷேகம் பண்ணுங்க, என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபத்திற்காகவும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்படணும். அப்போ தான் நீ ஜெபித்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியும். ஸோ உங்கள் வேலையில் ஆயத்தம், எக்ஸாமில் ஆயத்தம், உங்களுடைய ஊழியத்துக்கு ஆயத்தம் வேணும், நீ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனீங்கன்னா ஆயத்தம் வேணும். எந்த ஒரு காரியத்தையும் நீ ஆயத்தப்பட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி முயற்சி எடுத்து நீ போனீங்கன்னா அதில் வெற்றி தாராளமாக கிடைக்கும். இந்த ஆலோசனை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், எதில் தொழிலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஊழியத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், படிப்பில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பிறகு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஆயத்தம் இல்லாமல் போய் இந்த இதில் போய் இல்லை மாட்டிக்கிட்டேன், அதனாலே நான் தோற்று போய் வந்துட்டேன் ஆண்டவரே, இன்டர்வியூவில் ஆயத்தப்பட்டு போகலை, ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலை, சும்மா போனேன், ஏனோ தானோன்னு போனேன், எனக்கு வேலை கிடைக்கல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து ஆயத்தப்பட்டு போங்க, கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கே சுபித் ராபி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய இளைய மகன் பிஇ இறுதி ஆண்டு தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருந்தான். தேர்வு முடிவு குறித்து மிகவும் பயத்துடன் இருந்த நேரத்தில் ஏஞ்சல் டிவியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை குடும்பமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். தேவ செய்தி வழங்கும் போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின மங்கள வார்த்தை என்னை பார்த்து சொன்னது போலவே இருந்தது. அந்த மங்கள வார்த்தை விசுவாசத்துடன் பிடித்து ஜெபித்தேன். என்னுடைய தேர்வு முடிவு வெளியானது. கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த தீர்க்க தரிசன ஜெபத்தினாலும் என்னுடைய மகன் சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டால் தான் வெற்றியை பார்க்கும். அதே போல் நாங்களும் ஒரு காரியத்தை செய்யக்கு முன்னால் ஆயத்தப்பட ஆண்டவர் சொன்னீர். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக சொன்னீர். உழைக்கணும், அதுக்காக வேண்டி பிரயாசம் பண்ணணும், அதுக்காக வேண்டி ஜெபிக்கணும். இதெல்லாம் செய்தால் தான் அந்த காரியம் வாய்க்கும், ஜெயத்தை தரும் என்று சொன்னீரே. ஒருவேளை கடந்த நாட்களில் ஆயத்தப்படாமல் போய் என் பிள்ளைகள் தோல்விகளை சந்திச்சிருந்தா, இன்னைக்கு பிறகு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுக்கு முன்னால் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிச்சு காரியங்களை செய்து ஜெயம் எடுக்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் கொடுத்த பிள்ளைகள் யார் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வருமானத்திற்கு வழி திறந்து தாரும். சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். என் பிள்ளைகளுடைய மனதின் விருப்பங்கள் என்னென்ன இன்னும் நிறைவேற்றப்படலையோ எல்லாம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.